ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க. அவங்க எத்தனை வாட்டி இந்திய அணி எதிராக தோத்தாலும் அவங்க திருந்த மாட்டாங்க. இன்னும் நீங்கள் 10 போட்டி வெடித்தாலும் பாகிஸ்தான் எதிராக இந்திய அணி வெற்றி பெறுவாங்க. அந்தளவுக்கு இந்திய அணி ஒரு தரமான அணியாக இருக்காங்க. உண்மையாக இந்த T20 வேர்ல்டு கப்பில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா இலங்கை அணி தாங்க இறுதி போட்டியில் மோதும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பாகிஸ்தான் அணி எதிரான இந்தியா வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. பாகிஸ்தான் அணியை கழுவி ஊற்றியிருக்காருன்னு சொல்லாங்க. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, லசித் மலிங்கா இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கை அணிக்கு பந்து வீச்சாளர், அதாவது போலிங் பயிற்சியாளராக இருக்கார். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் போட்டி குறித்து, பாகிஸ்தான் அணி எத்தனை முறை இந்தியா கிட்ட தோத்தாலும் அவங்க திருந்த மாட்டாங்க. கண்டிப்பாக இந்தியாவை அடிக்கிற தகுதி அவங்களுக்கு கிடையாது. அவங்க அணியில் நல்ல ஒரு பேட்டிங் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் யாருமே கிடையாது. அப்படியே நீங்கள் இந்திய அணியை பாருங்கள், யாரும் இல்லை, எல்லாமே இருக்காங்க. அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த முறை இந்தியா இலங்கை அணி இறுதி போட்டியில் மோதுங்க. ஏன்னா 2014 இந்தமாதிரி இந்தியா இலங்கை ஃபைனலில் மோச்சு இலங்கை வேர்ல்டு கப் அடித்தாங்க. அதே போல் மீண்டும் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேங்க. இலங்கை அணி எங்கள் அணி நல்ல பந்து வீச்சு, நல்ல பேட்டிங், நல்ல ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த போட்டிக்கோசம் நான் காத்துட்ருக்கேன். பாகிஸ்தான் அணி இன்னும் நிறைய கற்றுக்கணும், இன்னும் நிறைய வளரணும்னு நான் நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா, தலைவன் தன் நாட்டை விட்டு தரான் பேசாமல் ஐபிஎல் மூலமாக நம்ம நாட்டில் நிறைய சம்பாதிச்சார் தலைவன், அதையும் விட்டு தராமல் பேசியிருக்காருன்னு சொல்லாங்க. ஆனால் அவர் சொன்னது கரெக்டு தான். ஏன்னா பாகிஸ்தான் அணி 10 போட்டி வைங்க, இந்தியா ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான டீமு இந்திய அணி, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஸ்ரீலங்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை வெற்றி பெற்றிருக்காங்க. எஸ், ஆமாங்க, ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது மூலமாக சூப்பர் 8 சுற்றுக்கு 3வது, அதாவது 4வது அணியாக தேர்வாயிருக்காங்க. இன்னொன்று என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியா சூப்பர் 8 கூட குவாலிஃபைட் ஆகாமல் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக ஐசிசி T20 வேர்ல்டு கப்பில் நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா ஒன்று ஜிம்பாபேக்கு நாளைக்கு ஒரு மேட்ச் ஆடுறாங்க ஸ்காட்லாண்டு கூட ஜெயிச்சா அவங்க குவாலிஃபை டு த சூப்பர் 8, அதாவது இந்தியா இருக்கிற குரூப்பில் வந்துடுவாங்க. அதனால் செம்ம மேட்சிங்க. கண்டிப்பாக ஸ்ரீலங்கா வெற்றி பெற்றது மூலிமா ஆஸ்திரேலியா வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஆஸ்திரேலியா எப்படி சொல்லுது, ஒரு கிரிக்கெட்டே ஆண்டுனுக்கிற ஒரு டீம் ஒரு சூப்பர் 8 கூட குவாலிஃபையர் ஆகாமல் வெளியே போதும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இந்தியா இலங்கை அந்த ஃபைனல் யார் போகிறாங்க T20 வேர்ல்டு கப்பில் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், லசித் மலிங்கா இந்தியா இலங்கை தான் இறுதி போட்டி வரும்னு சொல்லியிருக்காரு. அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் பாகிஸ்தான் இந்தியா வெற்றி பெற்றது குறித்து உங்களோட கருத்தை சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.